நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு ஹீரோ இருக்காங்க. வழக்கம் போல அவருக்கும் சாதாரண மனுஷனோட சூழ்நிலை தான். சம்பளம் போதாம குடும்ப செலவுகளை சமாளிக்க போராடுவது. குழந்தைகள் கல்வி, வீட்டு செலவுகள், பெற்றோர் பராமரிப்பு. நிரந்தர வேலை இல்லாமை, மேலாளர்களின் அழுத்தம். பெரிய கனவுகள் இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத நிலை. கடன், இஎம்ஐ, வட்டி போன்ற பிரச்சனைகள். குடும்பத்திற்கும் வேலைக்கும் இடையில் சமநிலை இல்லாமை. ஒப்பிடும் சமூக மனநிலை. வெளியில் சிரித்தாலும் உள்ளே கவலை. இப்படி எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறார். நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி பார்க்கலான்னு. மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. அங்கேயும் தினமும் புதிய கஸ்டமர்களை தேடுறது பெரிய சவால். இது உண்மையா அப்படின்னு சந்தேகப்படுவோரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துறது. பலர் வேண்டாம்னு சொல்வாங்க. அதையும் மனமுடையாமல் சமாளிக்கணும். சில மாதங்களில் நல்ல வருமானம், சில மாதங்களில் ரொம்ப குறைவா கூட இருக்கும். ஒரே பொருளை பலர் மார்க்கெட் செய்வதால் போட்டி அதிகம். கஸ்டமர் மீட்டிங், கால்ஸ், ஃபாலோ அப்னு எல்லாம் நேரம் எடுத்துக்கொள்ளும். குடும்பத்துல ஆரம்பத்துல பலர் மார்க்கெட்டிங் வேலையை சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்பவாவது ஒரு நாள் வேலை செய்யலைனாலும் வாய்ப்பு தவறிடும்னு ஒரு பய உணர்வு. ஆனாலும் நம்ம ஹீரோ சாதாரண ஆள் இல்லையே. நினைச்சாங்க பாருங்க. இருக்கட்டுமே, அதனால என்ன? இது ஆர்மி, டாக்டர்ஸ், போலீஸ், பைலட் அளவுக்கு ரிஸ்கான வேலை இல்லையே. முயற்சி ஒண்ணுதானே மூலதனம். அப்போ செய்வோன்னு பிளானை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ், எத்தனை மீட்டிங் அப்படின்னு முன்கூட்டியே திட்டம் போட்டாங்க. எல்லோரும் எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. வேண்டாம்னு சொல்லதும் மார்க்கெட்டிங்கின் ஒரு பகுதின்னு புரிஞ்சுக்கிறாங்க. வாடிக்கையாளர்களை தொடர்ந்து ஃபாலோ அப் செய்றாங்க. ப்ராஜெக்ட் பத்தின நாலேஜ், அப்டேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. வாடிக்கையாளரிடம் உண்மையை பேசி நம்பிக்கையை உருவாக்குறாங்க. அதனால வியாபாரம் தானாக வர ஆரம்பிச்சாச்சு. ஹீரோ மேல இருக்கிற நம்பிக்கையால பழைய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் மற்றும் அறிமுகங்கள் இவங்க தான் புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்தாங்க. மார்க்கெட்டிங்ல வெற்றி உடனே வராது. தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே பிரமாண்ட வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டார். முயற்சி, பொறுமை, நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங்கில் வெற்றி, இல்லையா? ஸ்டோரி கிளைமேக்ஸ் என்னாச்சு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ லைஃப் டோட்டலா சேஞ்ச். ஃபிக்ஸடா வருமானம் வருது. லைஃப்ல நிறைய மக்களை பார்த்து பார்த்து தன்னம்பிக்கை உருவாகிடுச்சு. எல்லாரும் ஹீரோவை ஒரு வெற்றியாளர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. குடும்பத்துல சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது இன்னும் டபுள் சந்தோஷம். அவர் வேலை நேரத்தை அவர் முடிவு பண்ணி சுதந்திரமா வாழ்றார் நம்ம ஹீரோ. அது சரி, யாருங்க அந்த ஹீரோ? வேற யாரு? ஒவ்வொரு மார்க்கெட்டரும் ஆகிய நீங்க தான். மாற்றம் உங்ககிட்ட இருந்தா இது உங்க ஸ்டோரி தாங்க. இந்த ஸ்டோரிய வாழ்க்கையில அப்ளை பண்ணி உண்மையாக்கியிருக்காங்க நம்ம மேக்ரான் குடும்பத்தினர் சிலர். அவர்களுக்கு மேக்ரான் குரூப் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.